பக்கத்துல உள்ளவங்க, "சார் செக் பண்ணிறவா?" அப்படிங்கிறாங்க. செக் பண்ணுங்க" அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து அவர் கேட்குறாரு, "பில் இருக்கா?" அப்படின்ட்டு. "சார் பில்லு அது வந்து பில்லு இல்ல அப்படிதானேன்னே." "சார் கஸ்டமர் தான் சார் பில் எதுவும் வேண்டான்னு சொன்னாங்கன்னேன்." "அவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு எங்க புத்தி போச்சு? நீங்க தானே சேல்ஸ் பண்றீங்க. அப்ப பில் போட்டு தானே சேல்ஸ் பண்ணணும்." அந்த ரூபா நோட்ல அவங்க கொண்டு வந்த பவுடரு அது இதுன்னு போட்டு கையில க்ளவுஸ்லாம் மாட்டி ப்ரஷ்லாம் வச்சு ஃபுல்லாமே ரூபா நோட்ட செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு, "சார் இஸ் கன்ஃபார்ம் சார் இஸ்ன்னு ப்ரீவியஸ் மணி இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண அதே தான்" அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லயே சொல்றாங்க. "சார் என்ன சார் சொல்றாங்க இவங்க?" அப்படின்னு மனோஜ் சொல்றாங்க. அந்த செக் பண்ணவர் சொல்றாரு, "படிச்சிருக்கீல்ல? ஏன் அவன் சொல்ற புரியலையா? இதெல்லாம் கள்ள நோட்டுன்னு." "கள்ள நோட்டா?" அப்படிங்கிறாங்க. "ஆமா இந்த குரூப்ப தான் நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். இதே மாரி நெறைய கடைக்கு போய் கள்ள நோட்டெல்லாம் குடுத்து அவங்களுடைய ப்ராடக்ட்ட ஃபுல்லாமே அவங்க வாங்கிக்கிறாங்கன்னு." "சார் நான் இப்ப தான் சார் கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஐய்யயோ! என் திங்ஸ் வேற அவங்கட்ட தான் சார் இருக்கு." அப்படின்னு மனோஜ் புலம்புறாரு. "படிச்சிருக்கீல்ல? உன்ன யாரு பில் இல்லாம குடுக்க சொன்னது? அது உன் தப்பு. அவங்கள வழியிலே வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டோம். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். அவங்க தான் உங்க கடையில கடைசியா திங்ஸ் வாங்குனதா சொன்னாங்க. அதனால தான் உங்க கடைக்கு வந்திருக்கோம்." அப்படிங்கிறாங்க. "சார் அப்ப என் திங்ஸ் எல்லாம்?" அப்படிங்கிறாங்க.